இந்த இடஒதுக்கீடு ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கு சமூக நீதியையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் முன்னேற்றுவதற்காக அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜனநாயக அமைப்புல இப்ப இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. பல நூறு ஆண்டுகளாக நமக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து நம்ம மீளணும்னா அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அந்த திட்டம் ஒண்ணுதான் இடஒதுக்கீடு. அப்ப இந்த இடஒதுக்கீட்டு மூலமா என்ன கொண்டு வர நினைக்கிறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, எல்லா மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின் மக்கள், பழங்குடியின ட்ரைபல்ஸ், அதே போல சிறுபான்மை மைனாரிட்டிஸ், அதே போல உயர் ஜாதி, எல்லா மக்களும் அங்க பிரதிநிதித்துவம் பெறணும். அப்போ அரசாங்கத்துடைய எல்லா நிறுவனங்களிலும், அது அரசாங்க துறையாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், அல்லது ஊடகத்துறையாக கூட இருக்கலாம், எல்லா துறையிலும் இந்த அனைத்து பிரிவு மக்களும் அதுல உள்ள இருக்கணும். ஒரு நீதித்துறைனா இத்தனை நீதிபதிகள், 10 நீதிபதிகள் இருக்காங்கன்னா அதுல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடி எல்லாரும் உள்ள இருக்கணும். அப்படிங்கிற அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கணும். அந்த உள்ளடக்கிய அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி இருக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் இல்லைன்னா அந்த ஜனநாயகத்துக்கு பொருளே கிடையாது. ஒரு சாரார் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம்னால என்ன அர்த்தம்? மக்கள் ஆட்சின்னு அர்த்தம். ஆமா, மக்கள் ஆட்சின்னா எல்லா பிரிவு மக்களும், ஏன்னா மக்கள் இங்க ஒரே மாதிரியா இல்ல, பல பிரிவுகளா இருக்கிறாங்க. அப்ப அந்த பல பிரிவுகளா இருக்கும்போது எல்லா பிரிவு மக்களும் அந்த ஆட்சி அதிகாரத்துல எல்லா துறையிலும் அவர்கள் இருக்க வேண்டும். அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தேவை. அதற்கு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு முறை. அந்த இடஒதுக்கீடு முறை இல்லாம அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர முடியாது. அதனால இடஒதுக்கீடு தேவை. சமூக ஒற்றுமையையும் வலுப்படுத்துவதற்காக எப்படி? இப்ப ஜனநாயக முறை சொல்லிட்டேன். சமூக ஒற்றுமை அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8 கோடி பேர் கிட்டத்தட்ட இருக்கிறோம். 8 கோடி பேர்ல பெரும்பான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 70% பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்புறம் ஒரு 20%, 20லேருந்து 23% வரைக்கும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் இருக்காங்க. மித்தவங்க உயர் ஜாதி சிறுபான்மை மக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்கள ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு வச்சுங்க. சப்போஸ் ஏற்கனவே பழைய முறைப்படி உயர் ஜாதி மட்டுமே ஆதிக்கம் இருந்ததுன்னா அந்த சமூகம் எப்படி ஒரு ஒற்றுமையான சமூகமாக இருக்க முடியும்? அப்ப நிச்சயமா பல கிளர்ச்சிகள் வருவதற்கு, பல போராட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு வரும். ஏன்னா இந்த பிரதிநிதித்துவம் கிடைக்காத இந்த மிகப்பெரிய கூட்டம் அதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும். அப்படி ஒரு போராட்டம் நடக்காம இருக்கணும்னா அனைத்து பிரிவு மக்களுக்கும் அங்க வாய்ப்பு வழங்கப்படணும். அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு அது ஒரு சட்டமா இருக்கு. அதாவது இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இடஒதுக்கீடு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு முறை, அந்தந்த மாநிலமும் ஒரு சதவீதம் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 69 வச்சிருக்கோம். அதுல பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50%, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18, பழங்குடி மக்களுக்கு 1, ஸோ 69. அதில் உள்பிரிவுலாம் வச்சுருக்கோம். அருந்ததியருக்கு வச்சுருக்கோம், சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 வச்சுருக்கோம். இதெல்லாம் உள் ஒதுக்கீடாக வச்சுருக்கோம். ஆக ஒட்டுமொத்தமாக 69. மற்ற மாநிலங்கள்லாம் இடஒதுக்கீடு வெறும் கவர்மெண்ட் ஆர்டர், ஆணையாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் அது ஒரு சட்டமா இருக்கு. சட்டத்துக்கும் ஆணைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஆர்டருங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு ஆணை, அரசாணை, அதை எந்த நீதிமன்றமும் எப்போ வேணாலும் அதை தடுத்து நிறுத்த முடியும். ஒரு ஆக்ட், ஒரு சட்டமா வரும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அவர்கள் கோர்ட்டுக்கு நிறைய தடைகள் இருக்கு. இன்னொன்னு, ஒரு ஆக்டை நம்ம ரெட்ராஸ்பெக்டிவாகவும் கொண்டு வரலாம், பின்னோக்கி கொண்டு அதிலிருந்து இதை நாங்கள் நிறைவேற்றுறோம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்டுங்கிறது மோர் பவர்ஃபுல். அதனாலதான் தமிழ்நாட்டில் 1993 ஒரு பிரச்சனை வருது. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கு, இந்திரா சகானின்னு ஒரு வழக்கு. அதனுடைய தீர்ப்புல 1992 அந்த தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, இடஒதுக்கீடு 50% மேல போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. ஆனால் தமிழ்நாட்டில் 69 இருக்கு. உடனே அதை அடிப்படையா வச்சு இங்க ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. தமிழ்நாட்டில் 69 உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறா இருக்கு அப்படின்னு சொல்லி போகுது. அப்போ தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம், ஆசிரியர் தமிழர் தலைவர் அவர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம்,
மற்ற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. கடைசியா ஆசிரியர் அவர்கள் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பரிந்துரை கொடுக்கிறாரு. இந்த மாதிரி இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தா பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் ஆக்டை கொடுக்குறாரு. சட்ட முன்வரவே தராரு. உடனே அந்த அம்மையார் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் அதை அவர்கள் சட்ட இலாக்காவெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு சட்டமாக கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. எல்லா கட்சியும் ஆதரிக்குது. அது சட்டமாக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நாடாளுமன்றத்தில் 9வது அட்டவணைன்னு ஒன்று இருக்குது, ஷெட்யூல் 9 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதில் போட்டுட்டாக்கா மிக பாதுகாப்பாக இருக்குங்கிறதுனால அதுலேயும் அதை சேர்த்து பாதுகாப்பாக 1994ஆம் ஆண்டு அந்த சட்டம் நிறைவேறி கிட்டத்தட்ட இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுது? எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 32 ஆண்டுகள். 32 ஆண்டுகளாக பாதுகாப்பாக 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருப்பதற்கு அடிப்படையான காரணம் திராவிடர் கழகம்ங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ இப்படி ஒரு பாதுகாப்பை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம். மற்ற மாநிலங்களில் இப்படி ஒரு சட்டமே கிடையாது. அதனால தான் நிறைய தடைகள்லாம் வருது. ஒன்றிய அரசு மத்திய அரசுலேயும் இதுக்கான எந்த விதமான சட்டமும் கிடையாது, ஆணை தான் இருக்குது. அதில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 90க்கு பிறகு தான் வந்தது. ஆகவே இன்னமும் நம்ம அடைய வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஏன் தேவைன்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்தேன். இதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சமூக நீதி மண் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எதை காரணமாக சொல்கிறோங்கிறது நிறைய வரலாற்று காரணம் இருக்குது. அதில் ஒரு காரணம் இந்த முதல் சட்ட திருத்தம். இன்னைக்கு ஏன் வேணும் இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்தியா 1947 சுதந்திரம் அடையுது. ஆனால் ஒரு சட்டம், அரசியல் சட்டம்னு 1950 ஜனவரி 26 தான் வருது. அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த சட்டம் வரும்போது என்ன பிரச்சனை வந்ததுன்னா, அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கு. எப்படின்னா நீதி கட்சி காலத்திலிருந்து 1928 இங்கே ஒரு இடஒதுக்கீடு முறை தமிழ்நாட்டில் 100க்கு 100% இடஒதுக்கீடு. அதுக்கு பேர் கம்யூனல் ஜீவோ. அந்த இடஒதுக்கீடு அதை கேள்விக்குறியாக்குகின்ற வகையில் அதை எதிர்த்து இந்த அரசியல் சட்டத்தின் உதவியோடு அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க பார்ப்பனர்கள். சென்னை உயர்நீதிமன்றம் உடனே இந்த கம்யூனல் ஜீவோ செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுக்குது. உடனே தமிழ்நாடு அரசு, அன்றைக்கு இருந்த அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் தடை வருது. உடனே தான் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். 1950 நடக்குது இந்த பிரச்சனை. ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட போராட்டம் நடக்குது. கடைசியாக மத்திய அரசு, அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் நேரு அவர்கள், சட்ட அமைச்சராக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்கள். உடனடியாக நாடாளுமன்றத்தில் எப்போ அரசியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது? ஜனவரி 26, 1950. அந்த சட்டம் ஒரு ஆண்டுக்குள்ளார ஒரு திருத்தம் வருது. அந்த திருத்தம் எதுக்காகன்னா இடஒதுக்கீட்டுக்காக, கல்வியில் இடஒதுக்கீடு வேணுங்கிறதுக்காக 15(4)ங்கிற பிரிவை அரசாங்கம் சேர்க்குது. அதுக்கு அடிப்படையான காரணம் தந்தை பெரியார் நடத்திய போராட்டம். அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இன்னைய வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு ஒரு மாநிலமோ மத்திய அரசோ செய்யுதுன்னா அந்த 15(4)ங்கிற பிரிவின் அடிப்படையில் தான் செய்கிறாங்க. அந்த 15(4) கொண்டு வருவதற்கு போராட்டம் நடத்திய தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். ஆகவே அதை நம்ம மறக்கக்கூடாது.